கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 15 25 வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 22, 17, 18 அதாவது என்ன நடக்குதுன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும்போது தான் தேவன் ஒரு பேபியை கொடுக்குறாரு ஆபிரகாமுக்கு. எல்லாருக்கும் தெரியும் 100 வயசுனா இப்போ சாராளுக்கும் மேபி ஒரு 95 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 95 வயசுல யாருக்காவது பேபி பெற முடியுமா? முடியாது. இது தேவனுடைய கிஃப்ட். ஸோ ஈசாக் அப்படின்னு ஒரு பேபி பாயை ஆபிரகாமுக்கு தேவன் கிஃப்டாக கொடுக்குறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, தேவன் ஒரு டெஸ்ட் பண்றாரு ஆபிரகாம. உன்னுடைய மகனை எனக்கு ஒரு பலியாக செலுத்து அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆபிரகாம் நம்மளா இருந்தா நம்ம என்ன சொல்லியிருந்திருப்போம்? என்ன தேவனே, எனக்கு 100 வயசுல இப்பதான் நீங்க எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்கீங்க, நீங்க அந்த பேபியே கேட்டீங்கன்னா நான் எனக்கு வாரிசு யாரு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனா ஆபிரகாம் என்ன செய்யறாரு? அவர் ஈசாக்க அந்த மலைக்கு கொண்டு போய் ஈசாக்க கட்டி போட்டு அந்த பலிபீடத்துல மேல வச்சு அவர் கத்தியை கொண்டு போறாரு. பக்கத்துல கொண்டு போனதா ஒரு தேவதூதர் அவரை நிறுத்தி, இப்ப எனக்கு புரியுது நீ தேவன் மேல எவ்வளவு பயம் வச்சிருக்காரு. உடனே தேவன் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி சொல்றார், கர்த்தராகிய நான் உண்மையாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்று நான் உன் சந்ததியை பெருகச் செய்வேன். இப்ப யாருக்காவது இந்த ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ண முடியுமா எத்தனை இருக்குதுன்னு? இந்த ஸ்டார்ஸே நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. அப்ப வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நான் உன் சந்ததியை பெருகச் செய்வேன். உனது ஜனங்கள் தங்கள் பகைவர்களை வெல்லுவார்கள். அது மட்டும் இல்ல, பூமியில் உள்ள ஒவ்வொரு நாடும் உனது சந்ததி மூலம் ஆசீர்வாதத்தை பெறும். நீ எனக்கு கீழ்ப்படிந்தாய், அதனால் இதை நான் உனக்கு செய்வேன். ஸோ இப்போ நம்ம ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நமக்கும் சொந்தமாக நம்ம அதுல உரிமை பங்காளர்களாக ஆகணும்னா நம்ம அது இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும். கிளியரா தேவன் சொல்றாரு, பூமியில் உள்ள ஒவ்வொரு நாடும், அவர் இஸ்ரேல் மட்டும் சொல்லல, பூமியில் உள்ள ஒவ்வொரு நாடும் உனது சந்ததி மூலம், அந்த சந்ததி தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அடிச்சு சொல்றாரு. சோ அது மூலமா நம்ம எல்லாரும் ஆசீர்வாதம் பெறுகிறோம். சோ இப்ப ஆபிரகாமுக்கு இந்த ப்ராமிஸ் தேவன் சொன்னதுக்கு அப்புறம் 430 வருஷம் கழிச்சு நியாயப்பிரமாணம் வருது. இந்த நியாயப்பிரமாணம் எதற்காக வந்ததுன்னா, விசுவாசத்தினால் வரும் ரட்சிப்பு வரும் வரைக்கு மக்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஏன்னா நிறைய பாவம் நிறைய இருந்ததுனால நியாயப்பிரமாணம் டெம்பரரியா வந்துச்சா. நியாயப்பிரமாணங்கிறது ஒரு டியூட்டர் மாதிரி, ஒரு ஆசாரியர் போல. கிறிஸ்து வரும் வரைக்கும் நியாயப்பிரமாணம் மக்களை ஒரு போலீஸ் மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ணதுக்காக ஒரு இது. ஸோ கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறதுனால நம்ம ஆபிரகாமின் சந்ததிகள் ஆகிறோம். அது மட்டும் இல்ல, நாம் தேவனின் பிள்ளைகள் ஆகிறோம். ஸோ ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ப்ராமிஸ் இப்ப வரைக்கும் அது உண்டு. நியாயப்பிரமாணத்தினால் அந்த ப்ராமிஸை கேன்சல் பண்ண முடியாது. நாம் யாவரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம் இயேசு கிறிஸ்து